இன்றைக்கு நாம எல்லாருமே செல்போன்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். பெரும்பாலான பேர் செல்போன்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ரிங்டோன், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச காலர் டியூன் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் எந்தெந்த காலர் டியூன் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவையான கற்பனை. முதல்ல ஒரு டாக்டருக்கு கால் பண்ணுறோம். அவர் என்ன காலர் டியூன் வச்சுருக்காரு? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும், நடக்கும் என்பார் நடக்காது. அடுத்ததா ஒரு அட்வொகேட் அவங்களுக்கு டயல் பண்றோம். அவர் என்ன கால் டியூன் வச்சிருப்பாரு? பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நீ ரொம்ப அழகியடி, பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நான் கொஞ்சம் அசிங்கமாடி. அடுத்ததா ஒரு மெகா சீரியல் டைரக்டருக்கு கால் பண்றோம். அவர் என்ன ஹலோ டியூன் வச்சிருப்பார்? பிறக்கும் போதும் அழுகின்றார், பிறக்கும் போதும் அழுகின்றார், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே, ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. அடுத்து ஒரு நைட் வாட்ச்மேனுக்கு கால் பண்றோம். அவர் என்ன காலர் டியூன் வச்சிருப்பார்? அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான், ஆகப்பட்டவன் நான் அல்லவா, 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான், கைகளிலே போட்டு விட்டான். நம்ம அந்த பேருந்து நிலையத்திலலாம் கட்டண கழிப்பிடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து வருஷம் ஒருத்தர் குத்தகைக்கு தருவாங்க. அதை குத்தகை எடுத்த அந்த கட்டண கழிப்பறை குத்தகைதாரர் என்ன காலர் டியூன் வச்சிருப்பார்? வருது வருது அட விலகு விலகு, வேங்கை வெளியே வருது, வருது வருது அட விலகு விலகு, வேங்கை வெளியே வருது, வேங்கை நான் தான் சீரும் நாள் தான், வருது வருது அட விலகு விலகு, வேங்கை வெளியே வருது. அடுத்து அதிகமாக லஞ்சம் வாங்கும் ஒரு ஆபீசர், அவருக்கு கால் பண்றோம். அவர் என்ன ஹலோ டியூன் வச்சிருப்பார்? சம்திங் 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 சம்திங், உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங், something 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 something, உனக்கும் எனக்கும் something something. அடுத்ததா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிற அந்த கல்யாண ஐயருக்கு கால் பண்றோம். அவர் என்ன காலர் டியூன் வச்சிருப்பார்? குற்றம் புரிந்தவள் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது, குற்றம் புரிந்தவள் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. ஒரு ராணுவ அதிகாரிக்கு கால் பண்றேன். அவர் என்ன ஹலோ டியூன் வச்சிருப்பார்? மே மாதம் 98 மேஜரானேனே, மேஜரான நாளாய் நானும் பேஜாரானேனே, மே மாதம் 98 மேஜரானேனே, மேஜரான நாளாய் நானும் பேஜாரானேனே. அடுத்து ஒரு சிவில் இன்ஜினியர், கட்டிட பொறியாளர், அவருக்கு வந்து நம்ம கால் பண்ண அவர் என்ன ஹலோ டியூன் வச்சிருப்பார்? சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா கண்டு ரசிக்க, முகுத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, கொஞ்சுகின்ற வெட்கம் புது வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உள்ளிடம் அள்ளி கொடுக்க, சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா கண்கள் ரசிக்க. நன்றி நன்றி நன்றி.
அவருக்கு சில லைன்ஸ் பாருங்கள் ரொம்ப வாட்டமாக மாட்டுச்சு. இந்த மேஜர் வந்து கரெக்டாக மாட்டுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான். இந்த அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் மௌலி ஒரு தடவை எம்எஸ்வி சொன்னார். அவர் இப்போ நான் நிறைய படங்கள் பிஸியாக இருக்கும்பொழுது நைட்டு இந்த ரீரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு வெடிகாலம்பு தான் போய் படுத்திருக்காரு. கவிஞர் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு வந்து எங்கப்பா எம்எஸ்வி ஆளையே காணுமே, விச்சு எங்கே எங்கன்னு கேட்டுருக்கு. இதோ வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, புறப்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தா வரவே இல்லையாம். மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 மணி ஆச்சான். பார்த்துட்டே இருந்தாராம். வந்துட்டு அவனுக்கு என்ன தூங்கி விட்டா நகைப்பட்டவன் நான் அல்லவான்னு எழுதி வச்சுட்டு இது வந்தால் டியூன் போட சொல்லிட்டு போயிட்டாரா. ஸோ இந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்தது. ரொம்ப பாருங்கள், அப்போ எழுதி வச்ச பாட்டெல்லாம் இப்போ வந்து நகைச்சுவைக்கு நமக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது. அதுவும் நீங்கள் கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் வேறு கரெக்டாக பிடிச்சிங்க. மௌலி சொல்லட்ட மௌலிக்குன்னு நிறைய தெரியும். நல்ல காமெடிக்கு ஒரு ஒரு புதுமையான முயற்சி, இன்னோவேட்டிவ் திங்கிங். ரொம்ப நல்லா நிச்சயமாக இப்படி முயற்சி பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து வலு சேர்க்கும். இப்போ அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி தான். இல்லைன்னா வெறும் மிமிக்ரின்னு செய்யும்பொழுது மிமிக்ரி நமக்கு ஒரு ஐடி கார்டு தான், இன்ட்ரோடக்ஷன் தான். அதை தாண்டி நம்ம இன்னோவேட்டிவாக நம்ம புதுமையாக திங்க் பண்ணுறது தான் நமக்கு சாஸ்வதமாக நமக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கும் அப்படின்னு. இதும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து சின்ன இதில் ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு துணுக்கு. இப்போ இவர் சொன்ன உடனே சைக்கிளில் போயிட்டுருக்கான், டிரான்சிஸ்டர் கையில் வச்சு அப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கான். தெருவில் வேகமாக போய் சைக்கிளில் திரும்பும்போது அங்கே ஒரே சேரில் சரிக்க விழுந்தான் பாருங்க. ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறோம், வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை, சுத்தமாக சேராகி போய் விழுந்தது. டிரான்சிஸ்டர் மட்டும் சேஃபாக போய் புல்லில் விழுந்தது. அதுலேருந்து பாட்டு வந்து நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் அப்படின்னு ஒரு துணுக்கு. அது இவர் சொன்னதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு, அதனால ஞாபகம் வந்து சார். தேங்க்யூ.